வயநாடு அருகே நிலச்சரிவின் உயிரிழப்பு 76ஆக உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியை நாம் பார்க்கலாம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்த காட்சிகள் சமீபத்தில் வெளியானது. கூடுதல் தகவல்களை சந்தோஷ் நம்மோடு இணைந்து வெளியிட இருக்கிறார். சந்தோஷ், பலி எண்ணிக்கை 76ஆக உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேர் சிக்கி இருக்கலாம்? விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கை நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ மீட்பு படையினர் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு சென்ற பிறகு அந்த மீட்பு பணியில் ஈடுபடுபொழுது தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் உயிரிழந்திருப்பதும் தெரிய வருகிறது. இதுவரைக்கும் 76 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கிறது. மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. முன்னதாக நம்ம பார்த்தோம்னா நேற்று இரவு பெய்த கன மழைதான் இதற்கான காரணம்னு சொல்லப்படுகிறது. வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்த முண்டக்கயம் மலைப்பகுதின்னு ஒரு பகுதி இருக்கிறது. இந்த மலைப்பகுதியில் ஏற்பட்ட அதிகப்படியான மழை பொழிவு, அதாவது இது ஒரு சிறிய ஒரு மேக வெடிப்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏற்பட்ட ஒரு மழை காரணமாக அந்த முண்டக்கயம் மலையிலிருந்து ஒரு பகுதி அந்த மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் வழியாக வந்திருக்கிறது. அப்படி வரும்பொழுதுதான் அந்த ஆறுங்கிற இடத்துல மலைங்கிற இடத்துல அந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு சிறிய நகரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த இடத்துல தான் இந்த முண்டக்கயம் மலைப்பகுதியிலிருந்து அடித்து வரப்பட்ட பாறைகள், அது மண் போன்றவற்றை அடித்து வரப்பட்டு இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரிடரை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி உயிர் பிழைத்தவர்கள் ஒரு சிலர் மீட்கப்பட்டு அங்கிருந்து கொண்டு இங்கே முகாமில் தங்க வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு இரவு என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து மீட்பு படையினரால் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்ட நம்ம ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார், நேற்றுக்கு ஆக்சுவலாக என்ன நடந்தது? எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது? சார், ஆக்சுவலி நேற்று நைட்டு 1:30 ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு மவுண்டெயினில் இந்த மாதிரி கொட்டியிருந்தது. பட் அது யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் கொட்டியது முண்டக்கை மலை, முண்டக்கை மவுண்டன். முண்டக்கை மவுண்டனில் சின்னொரு பீஸு கோயில் ரிவரில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. அதிலே முண்டக்கையில் நிறைய பேர் மிஸ் ஆகிருக்கும் தெரியல. பட் அதெல்லாம் இந்த சூரல்மலை ஸ்கூல் ரோட், சூரல்மலை வில்லேஜில் அந்த ஸ்கூல் ரோட்டில் எல்லா வீடும் 3 o'clock செகண்ட் ஃப்ளட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதில் தான் எல்லாமே சூரமலையும் எல்லாமே பிரிச்சிருக்கு. இந்த நிலச்சரிவு ஏற்படும் போது நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தீங்க? இப்போ எல்லாருமே நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா? ஆக்சுவலி நம்ம சேஃபாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம இது இப்போ ஒரு லைஃப், புதுசான லைஃப் மாதிரி. பிகாஸ் நம்ம லைஃப்பில் நம்ம டெட்டு லைவில் பார்த்துருக்கு. ஸோ ஏதாவது கடவுள் காப்பாற்ற மாதிரி லக்கு, அவ்வளோதான். ஸோ நம்ம ஹேட்டு ஃபுல்லாக ஆல்ரெடி ஸ்கிப்பாக இருக்குது. பட் நம்ம சரீரம் மட்டும் இருந்தது. பட் இப்போ லெக்கு. ஸோ நாங்கள் 3 பேர் இருந்தது, அம்மா, அண்ணன், நான். அவர் எல்லாமே சேஃபாக இருக்குது. பட் நம்ம நிறைய ஃபேமிலி எல்லாமே நிறைய ஃபுல்லாக போயிருக்கு. ஆமாம், ஒரு நிச்சயமாக அவர் சொல்கிறது மாதிரி இது ஒரு 2வது வாழ்க்கைன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் மரணத்தை தன்னுடைய கண் முன்னாடி பார்த்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை நள்ளிரவில் அவர் பார்த்துருக்கிறாரு. அவங்க வீட்டில் 3 பேர் இருந்துக்கிறாங்க. தற்பொழுது 3 பேருமே பத்திரமாக மீட்டு அந்த முகாமில் தங்க வைத்திருக்கிறார்கள். காலையிலிருந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. சார், எப்படி இருந்தது அங்கே மீட்பு பணி? உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்ததா? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது? மிகவும் கஷ்டமாக இருந்தது அந்த ரோட்டில் போகிறதுக்கு. ஏன்னு கேட்டால் மரம் நிறைய மரங்கள் இருக்குது. மரம் இடிஞ்சு விழுந்து ஒன்றுமே அங்கிட்டு இங்கிட்டு நடக்க முடியாது. கால் வச்சா எங்கே வச்சாலும் உள்ளே போயிடுது. உருண்டு கல், பெரிய கல். மழை இடிஞ்சு வந்தனால தான் அந்த பாலம் இடிஞ்சு மொத்தமாக போட்டதுக்கு காரணமே அந்த மழையினால தான். இது சூழல் மலை ஒரு டூரிஸ்ட் இயந்திரம் அது இல்லாமல் போயிடுச்சுங்க. அப்படி போயிடுச்சு. அவ்வளோ பேர் அழிஞ்சிருக்காங்க அதில். இப்போ நீங்கள் பாதுகாப்பு இதை மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தீங்க இல்லையா? அந்த போகிறதுக்கும் அந்த இடங்களை சந்தித்து அந்த பகுதிக்கு போகிறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு? எத்தனை பேரை நீங்கள் இது வரைக்கும், அதாவது உயிரிழந்தவர்களை எத்தனை பேரை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம்? உயிரிழந்தவங்க நிறைய பேர் எடுத்திருக்கோம். ஆனால் இருந்தாலும் உயிரிழந்தவங்க நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு இருக்குது. நிறைய பேர் கீழே ஒரு ரிசோர்ட் இருக்குது. அந்த ரிசோர்ட் பார்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க. ஏசி வச்சு மரத்தை எடுத்து அந்த அடியில் ஒரு போடி இருக்குது. அப்படி தான் நிலவரம் ஓடிட்டு இருக்குங்க. நிறைய பேர் இருக்குதுங்க.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை பறிகொடுத்த ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு சார் நேற்று நைட்டு? சார் நேற்று நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் எருமாடு நான் தங்கி வந்துட்டுருக்கிறேன். என்னோடய ஒய்ஃப் ஹவுஸ் வந்து இந்த ஸ்பாட்டில் இந்த சூரமர இடத்துல தான் இருக்கிறாங்க. பொண்ணு படிக்கிறதுக்கு வேண்டி நான் அங்கே 8 வயசான பொண்ணு நாடகம் சேர்த்துருக்கிறேன். அப்போ நைட்டு 8:30 கூப்பிட்றான். பாப்பா நான் வீடு வேலை பண்ணுறான். பாப்பா நல்லாத்த பாப்பா இருக்கிறேன். தண்ணிக்கா பேத்து வந்திருக்குது. தண்ணி கம்மியாக இருக்குது பாப்பா. நானும் அப்போ சொல்கிறேன் தண்ணி அதிகமாக இருந்தால் இங்கே வந்துரு பாப்பா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா போடு ஒரு சுவிட்ச் ஆஃபு. அப்போ காலையில் கூப்பிட்டு சுவிட்ச் ஆஃபு. அப்போ வந்து கீழே சரி இப்போ உருளோட்டில் இந்த நிலவு இருக்கிறனால நான் காலையில் வந்தேன். நான் வந்து பார்க்கணும் அந்த ஸ்பாட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. வீடு இல்லை. ஏகദേശம் ஒரு 20-26 வீடு பக்கமாக அப்படியே தண்ணியில் அடித்து போயிடுச்சு. இப்போ வந்துட்டு என் அத்தை மாமா அதோட மச்சனை பின்ன சகோதரி குழந்தை இப்போ 6 பேர் காணாமல் போயிட்டாங்க. இப்போ 3 பேர் கிடச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து என் மகனும் அத்தை மாமாவும் 3 பேர் கிடைக்க வேண்டி இருக்குது. அந்த தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது நான் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னதுன்னா மீட்பாளர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. வந்து நீங்கள் எல்லாம் வந்து சகாய்ச்சிங்கன்னா என் பொண்ணு என் முகத்தை கூட பார்த்தாலும் எனக்கு போதுமாக இருந்தது. மீட்பு மலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் மீட்பு பண்ணி என் மகளையும் அத்தை மாமன் எல்லாம் இங்கே போயிருக்கிறாங்களோ பார்க்க உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் கதையாக மாறி இருக்கிறது. நேற்றுக்கு இரவு இவங்க யாருமே இந்த அளவுக்கு இதை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கு காலையில் அதிகாலையில் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு கண்ணீர் கதையாக மாறி இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய உறவுகளை பறிகொடுத்து கண்ணீரோடு இங்கு நடமாடுறதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில் காணப்படுகிறது. நிச்சயமாக கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதற்கு முன்பாக ஏற்பட்ட பேரிடர்களை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர்னு தான் சொல்லணும். ஏன்னா இது இரவு நேரத்தில் நடந்ததுனால இது இங்கே பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நள்ளிரவு நேரத்தில் நடந்ததுனால இந்த மலைப்பகுதி அப்படியே பெயர்ந்து, அதாவது அதிகப்படியான மழை காரணமாக பெயர்ந்து வந்த காரணத்தினால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலருமே தங்களுடைய கதைகள் வந்து சோக கதைகளை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்காங்க. மீட்பு படையினரால் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து மீட்டு கொண்டு வந்து இங்கே பாதுகாப்பான இங்கே ஒரு பள்ளியில் வந்து தங்க வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயிரோடு இருப்பவர்களையும் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உயிரிழந்த கிடக்கக்கூடியவர்களையும் வந்து மீட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு துரந்தம் வந்து இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குன்னு தான் நம்ம இப்போ சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.